குட் மார்னிங். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்துட்டு ரெக்கமெண்டட் வீடியோ. ஸோ நார்மலா டிபென்ச்சர்ஸ்னா என்ன? டிபென்ச்சர்ஸ்னா ஷேர்ஸ். நம்ம எல்லாருக்குமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இந்த பர்சனுக்கு வந்துட்டு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் டிபென்ச்சர்ஸ். ஷேர்ஸ் வந்துட்டு ஒரு ஓனர் ஃபண்டு, டிபென்ச்சர்ஸ் வந்துட்டு பாரோவ்டு ஃபண்டு. ஓகே, ஷேர்ஸ் நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ஒரு ஓவரால் கேபிட்டல் ஒன்று இருக்கு, அதை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதா பிரிப்போம். அதாவது ஒரு கேக்ல ஒரு ஒரு பீசஸ், அதாவது ஷேருன்னு சொல்லுவோம்ல, இது வந்துட்டு உன்னோட ஷேரு, இது வந்துட்டு என்னோட ஷேரு. நம்மளே சிப்ளிங்ஸ் இருக்காங்க, இப்ப அக்கா தம்பி இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டாவே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒண்ணா படுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நானும் என் தம்பி இல்ல தங்கச்சி இல்ல அக்கா அண்ணா வந்துட்டு ஒண்ணா படுக்கிறோம் அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்துட்டு என்னோடது, நீ இது வந்துட்டு இதை தாண்டி வரக்கூடாது, இது வந்துட்டு என்னோட ஷேர், அது வந்துட்டு உன்னோட ஷேர் பிரிப்போம் அப்படி இல்லையா? அதே மாதிரிதான் ஷேர்ஸ் எப்படி பிரிக்கிறோம், அதே மாதிரி டிபென்ச்சர்ஸையும் பிரிப்போம். ஸோ கேபிட்டல், ஒரு கம்பெனி நார்மலா பிசினஸ் வேணும் அப்படின்னா கேபிட்டல் தேவைப்படும். ஓகே, கேபிட்டல் ஓகே, ஒரு சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் நம்ம கேபிட்டல் வாங்கிட்டோம். அதுக்கு மேல நம்மளாலையும் போட முடியல. நம்மளால அடுத்தவங்களையும் அதை வந்துட்டு கேபிட்டல் போடுங்க அப்படின்னு இன்வைட் பண்ண முடியல. ஓகே, அந்த சுச்சுவேஷன்ல வேற என்ன ஆப்ஷனுக்கு நம்ம போவோம் அப்படின்னா, லோன் வாங்கலாம் அப்படின்னு போவோம். எய்தர் பேங்க்ல லோன் வாங்கலாம், இல்லைன்னா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணி நான் லோன் வாங்கலாம். ஸோ டிபென்ச்சர்ஸ் வந்துட்டு கம்பெனிக்கு கடன். ஓகே, கேபிட்டல் வந்து கம்பெனிக்கு கடன் தான். இன்கேஸ் அந்த கேபிட்டல் எப்ப கடனா மாறும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேஸ்ல தான் கடனா மாறும். ஆனாலும் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கம்பெனியோட சொத்து அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த பெரிய லோன் அமௌண்ட்டை நான் பாதி பாதியா பிரிச்சு ஒரு பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் வேல்யூ, அதாவது டிபென்ச்சரோட ஃபேஸ் வேல்யூல நான் வந்துட்டு லோன் வாங்கியிருப்பேன். சரி, டிபென்ச்சரோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 ருபீஸ் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து 10 ருபீஸ் வாங்கியிருப்பேன். இல்லைன்னா அதே பர்சன் வந்துட்டு நான் இஷ்யூ பண்ண டிபென்ச்சர்ஸ், அதாவது நான் இஷ்யூ பண்ண டிபென்ச்சர்ஸ்ல இருந்து அவங்க வந்துட்டு ஒரு 5 டிபென்ச்சர்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 5 இன்டூ 10 ருபீஸ், அது வந்துட்டு 50 ருபீஸ் வந்துட்டு நான் அந்த பர்சன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதை டீல் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், எந்த ஒரு சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சாப்டர் படிச்சா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட் 3 இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் நம்ம வந்துட்டு 2 பார்ட்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு கொலாட்ரல் செக்யூரிட்டி வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்த பார்ட்ல வந்துட்டு கொலாட்ரல் செக்யூரிட்டி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், லாஸ் இருந்தா எப்படி வந்துட்டு டிஸ்போஸ், அதாவது பிரிச்சு கொடுக்கணும், அந்த லாஸை வந்துட்டு ரைட் ஆஃப் பண்றது எப்படின்றது தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோல பிரிச்சு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பண்றாங்க, டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்ன, அதே மாதிரி இப்போ இஷ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரீபேமெண்ட் வந்து என்னென்ன கண்டிஷன்லாம் ரீபேமெண்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்தலாம். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா, மீனிங் அண்ட் பேசிக் பர்பஸ் ஆஃப் ரைசிங் டிபென்ச்சர்ஸ், அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், understand various types of debentures, pass entries for issue of debentures payable in installments, make entries for issue of debentures considering the conditions of redemption. So இது வரைக்கும் part 1 வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்னது, pass entries for issue of debentures as collateral security, pass entries for debentures issued for consideration other than for cash, write off discount on issue of debentures, calculate interest on debentures. ஓகே, இதை வந்துட்டு நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு பார்ட் 1 தெரியும், பார்ட் 2ல தான் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா பார்ட் 1 விட்டுட்டு நீங்க போய் பார்ட் 2 பாருங்க. இன்கேஸ் எக்ஸாம் டைம்ல டைம் இல்லை, எனக்கு சம் போடுற அளவு டைம் இல்லை, ஆனால் எனக்கு கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 மட்டும் பாருங்க. ஓகே, ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு சம் கையால போட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே எழுதும் போது தான், ஒரு சம்மை நம்ம போடும் போது தான் அந்த சம்ல இதுக்கு இந்த வேல்யூ தான் வருமா அப்படின்ற டவுட்டே நம்மளுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் வரும். சில பேர் பார்த்தோன்னே சம்மை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா போய் போட்டுருவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஹாலில் எழுதும் போது, அதாவது ஒரு வாட்டி கண்ணில் பார்த்து போயிருப்பாங்க, ஆனால் எழுதும் போது தான் ஒருவேளை இதுக்கு இந்த அமௌண்ட் வரணுமா இல்லை இதுக்கு இந்த அமௌண்ட் வரணுமா அப்படின்றது டவுட் வரும்.
ஓகே. ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு டாபிக்லேருந்து கம்பல்சரியா லைக் ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா, கம்பல்சரியா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இந்த கொஸ்டின் எனக்கு என்னமோ வருது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த மாடல்ல ஒரு சம் போட்டு பார்த்துருங்க. ஓகே. ஸோ சாப்டருக்குள்ள போலாம். டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு செக்யூரிட்டி, கன்வெர்ட்டபிலிட்டி, பெர்மனன்ஸ், அதாவது பெர்மனன்ஸை ரெடீமபிள் அந்த கேட்டகரியிலையும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ரெடீமபிள் அப்படின்னா ரீபேமெண்ட் அர்த்தம். ஓகே. ரெடீம் அப்படின்னா ரீபேமெண்ட். ஓகே. ஸோ நெகோஷியபிலிட்டி, ப்ரையாரிட்டி இந்த பேசிஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி சாப்டர். இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிட்டேன். மீனிங் டிபெஞ்சர்ஸ்னா என்ன அப்படின்ற மீனிங் வந்துட்டு a debenture is a bond issued by a company under its seal acknowledging a debt and containing provisions as regards repayment of the principal interest. ஓகே. இது வந்துட்டு ஒரு பாண்ட். ஓகே. பாண்ட் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரூபா 10 ரூபா பாண்டில் நான் எழுதி கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரூஃப். அந்த இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் எந்த கண்டிஷன்ஸில் ரீபே பண்ண போகிறேன், என்னோட பிரின்சிபல் வேல்யூ என்ன, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ். அதாவது இப்போ ஒரு வேளை ரெடீமபிள், அதாவது டைப்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல, ரெடீமபிள் டிபெஞ்சர்ஸா, இர்ரெடீமபிள் டிபெஞ்சர்ஸா, இல்லைனா அதை வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேனா, கன்வெர்ட்டபிளா, அதெல்லாம்ன்றதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பாண்ட் இஷ்யூ பண்ணும் போதே நான் அதில் வந்துட்டு ஸ்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் என்னன்னா, யாராச்சும் உங்ககிட்ட வந்து டிபெஞ்சர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், நாட் அட் ஆல். எந்த ஒரு டிபெஞ்சர்ஸ்க்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அன்லெஸ் டிபெஞ்சர்ஸை வந்துட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் நம்மளுக்கே லைக் டவுட் வரும். ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு இல்லைன்னு சொல்றாங்க. கன்ஃபியூஸ் ஆகும். நார்மலா என்ன அப்படின்னா, ஷேர்ஸ்னாலே ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு கம்பெனியோட எல்லா மேட்டர்ஸ்லயுமே அவங்களுக்கு வந்துட்டு ரைட் இருக்கும் ஓட் பண்ண. ஆனா ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு எதுல ரைட் இருக்கும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியல் மேட்டர்ஸ், அதாவது அவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டிங் பண்ண ரைட்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு பாரோடு ஃபண்ட். நம்ம வந்துட்டு கடன்காரனுக்குலாம் நான் என்னோட கம்பெனிலாம் ரைட் கொடுக்க மாட்டேன். ஓகே. பேசிக் கான்செப்ட்ஸ் தான், நம்மளுக்கு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் விச் எவிடன்சஸ் அ லோன் மேட் டு அ கம்பெனி. எவிடன்ஸ் இருக்கணும். எப்படி சொல்றது, லோனுக்கு எவிடன்ஸ், அந்த டாக்குமெண்ட்டை நம்ம டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் அது வந்துட்டு கொலாட்ரல் செக்யூரிட்டி பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கலாம். இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டி. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே வருவோம். ஏன்னா ஷேர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பார்த்துருப்போம். அதோட நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஷேர்ஸும் போடும்போது அந்த ஷேர்ஸோட நேச்சர் என்ன, டிபெஞ்சர்ஸ்னா என்ன, டிபெஞ்சர்ஸோட நேச்சர் ஆக்சுவலி என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம டிபெஞ்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஷேர்ஸ் பற்றி சொன்னால் உங்களுக்கு வந்து குழம்ப ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பேபிள் அட் அ ப்ரீ டிட்டர்மைன் ஃபிக்ஸ்டு ரேட். அதாவது நான் சொன்னல, அந்த பாண்ட் கிரியேட் பண்ணும்போதே இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறேன் அப்படின்றத வந்துட்டு அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் சம் இஸ் ரீபேட் அட் அ ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் டேட். அந்த பாண்டிலேயே ரீபேமெண்ட் டேட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் என்னைக்கு ரீபே பண்ண போறேன் அப்படின்ற டேட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. எய்தர் நான் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நான் வந்துட்டு பே பண்ண போறேன் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நாங்கள் வந்துட்டு பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் வந்துட்டு லம்ப் சம்பா அட் ஸ்ட்ரெச்சில் ஓவர் 5 years இல்லைனா 5th year எண்டில் நான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் வாங்கின அமௌண்ட்டை நான் 5th year எண்டில் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னா லம்ப் சம்மா அட் அ டைம் பே பண்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ட்ரிஸ் பண்ணணும். நம்ம வந்துட்டு அந்த டிபெஞ்சர்ஸோட எல்லா நேச்சரையுமே அந்த பாண்ட் பேப்பரில் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. நம்ம வந்துட்டு கண்டிஷனே போடலை, அந்த பாண்ட் பேப்பரில் நம்ம கிட்ட ப்ரூஃபே இல்லை. ஆனால் ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நான் இதை மென்ஷன் பண்ணி தான் அவங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால கோர்ட்டில் வந்துட்டு வின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் may or may not create a charge on the asset, அதாவது collateral security.
இப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அசெட்டை வச்சு நான் வந்துட்டு டிபெஞ்சர்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை நான் பே பண்ணல அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த அசெட்டை வந்துட்டு மார்ட்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்ப அந்த அசெட் மேல சார்ஜ் விழும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் அந்த அசெட்டை வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இட் கேன் generally be bought or sold through the stock exchange at price above or below its face value. இந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். போக போக சம்ல இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப இது. பிகாஸ் இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே நம்ம வந்துட்டு டிபெஞ்சர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ 100 rupees இருக்குன்னா நான் எய்தர் அந்த டிபெஞ்சர்ஸை 90 rupeesக்கு வாங்கிக்கலாம், இல்லைனா அந்த டிபெஞ்சர்ஸை 110 rupeesக்கு வாங்கிக்கலாம். அதாவது இட் மேபி 110 மேபி எக்ஸ்டெண்டட் டு 120 130. It depends on the borrower and the those who give capacity. அந்த இதை பொறுத்து அவங்களோட டீல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை பொறுத்து. ஸோ இன்கேஸ் அந்த 100 rupees ஃபேஸ் வேல்யூவை கடனை வந்துட்டு 100 rupees கடனை நான் 90 rupeesக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. கடனோட வேல்யூ 100 தான். ஓகே, எனக்கு 100 rupees அமௌண்ட் வருது, ஆனா நான் வந்துட்டு 90 தான் இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன, டிஸ்கவுண்ட்ல நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, நார்மலா ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம் இந்த கேஸை. இப்ப உங்களோட பேர் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஒய். எனக்கு வந்துட்டு கடன் வேணும். எவ்வளவு ரூபாய் வேணும்? 100 rupees வேணும். நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன கதவை தட்டி 100 rupees ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு 100 rupees தாங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்துட்டு 90 rupees தான் தருவேன், ஆனா நீ ரீபே பண்ணும்போது எனக்கு அந்த 100 rupees தான் நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா 100 rupeesோட இதுக்கு நான் எனக்கு 90 rupees தான் கிடைக்குது. இது வந்துட்டு எனக்கு லாஸ். அதுவே 100 rupees இதை நான் 110க்கு வித்தேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராஃபிட். கடன் தான், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 100 ரூபாய் கடனா நான் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்க 10 ரூபாவை என்னோட கம்பெனில நீங்க வந்துட்டு டிபெஞ்சர்ஸ் வாங்குறதுனால நான் வந்துட்டு ப்ராஃபிட்டா, அதாவது பிரீமியமா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி இந்த 100 rupees எனக்கு வேணும், ஆனா நாங்க வந்துட்டு உனக்கு 90 rupees கொடுத்து வாங்குறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம கிட்ட வந்துட்டு சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட கம்பெனி வந்துட்டு ரொம்ப புவரா போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப புவரா, அதாவது ஸ்லோல என் கம்பெனி போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து காசு வேணும், ஆனா என் கம்பெனி ஸ்லோவா போயிட்டு இருக்கனால யாருமே எனக்கு வந்துட்டு காசு தர மாட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 100 rupees டிவெஞ்சர்ஸ் பரவாயில்ல, கடன் வந்துட்டு 100 rupees தான், ஆனா நான் உங்களுக்கு 90 rupeesக்கு இஷ்யூ பண்றேன். நீங்க எனக்கு 90 rupees கொடுத்தா போதும், ஆனா நான் அதை வந்துட்டு கடனை வந்துட்டு 100 rupees நான் நீங்க கொடுத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த 10 rupees எனக்கு லாஸ் தானே. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, சம்டைம்ஸ் வந்துட்டு கொஷின் பேப்பர்ல டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ தியரின்னு வரும்போது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்தாலுமே நீங்கள் புக்கில் எங்கே டிஸ்டிங்ஷன் பார்த்தாலுமே அதை தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட்டாக அந்த டிஸ்டிங்ஷன்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. இதுவே நீங்கள் இன்டர் படித்தாலும் சரி, இல்லை ஃபவுண்டேஷன் போனாலும் சரி, டிஸ்டிங்ஷன் தான் இம்பார்ட்டண்ட். அண்ட் நார்மலாக டிஸ்டிங்ஷன்ஸ் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிபெஞ்சர்ஸ் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா பேசிஸ் எழுதி டிஃப்ரென்ஸ் கொடுங்க. ஓகே, பேசிஸ் எழுதினீங்க அப்படின்னா நீங்க உள்ள என்ன எழுதிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க கரெக்டான பேசிஸ், அதாவது பேசிஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட கேட்டகரியை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் ஆர் தி கிரெடிட்டார்ஸ் ஆஃப் தி கம்பெனி. நெக்ஸ்ட் இவங்க எழுத சொல்லியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அப்ப நம்ம பேசிஸ்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அது கிரெடிட்டார்ஸ், இவங்க வந்துட்டு டிபெஞ்சர் வாங்குறவங்க கிரெடிட்டார்ஸ். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறவங்க ஓனர் அப்படின்னா ரிலேஷன் டு தி கம்பெனி அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பேசிஸ்.
to the company or with the company. Okay, first ஓட basis. ஸோ நான் சொல்ல நீங்க புக்லயே அந்த 1க்கு நேரா இதை எழுதிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். Next வந்துட்டு debenture holders have no voting rights. So in case of voting rights in the basis. Okay, debenture holders voting rights கிடையாது, ஆனா இவங்களுக்கு வந்துட்டு voting rights இருக்கு. Okay, next debenture interest is paid at a predetermined fixed rate. It is payable whether there is any profit or not. Debentures ranked ahead of all types of shares for payment of the interest due on them. So இதை பொறுத்த வரைக்கும் என்ன பே பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. ஓகே, நீங்க இதுக்கு என்ன டைப் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு போட்டுக்கலாம். பேமெண்ட்னு போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இதுல பே பண்ணுவாங்க, ஆனா நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடெண்ட்னு ஒரு பாயிண்ட் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகே, டிவிடெண்ட்னு போட்டு ஷேர்ஸ்க்கு வந்துட்டு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க, ஆனா இவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் கடியில நம்ம சேர்த்துக்கணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் டிவிடெண்ட் எழுதும் போது ஷேர்ஸ் கடியில நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு சார்ஜ் ஆன் ப்ராஃபிட். இன்ட்ரெஸ்ட் இஸ் அ சார்ஜ் ஆன் ப்ராஃபிட், whereas dividend is a portion of profit. அப்போர்ஷன், அதாவது இதுல இருந்து ஒரு பங்கு. ஸோ அப்ராப்ரியேஷன் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஷேர் 2:3 அந்த ரேஷியோல நான் பிரிக்கிறேன். என்னோட ஷேர் வந்துட்டு ஓவரால் எவ்வளவு இருக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறேன். அப்போர்ஷன் அப்படின்னா ரேஷியோ. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா சார்ஜ் அகைன்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். இது எப்படின்னா 1000 இருந்து இது ப்ராஃபிட் 1000 இருக்கு அப்படின்னா 2:3ல நாங்க பிரிக்கிறோம். அப்ப எவ்வளவு வரும் எனக்கு, 1000 into 2/5 400 and 600. ஓகே, அதுவே இங்க எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சே ஒரு 300 rupees இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணிருக்காங்க டிபெஞ்சர்ஸ்ல அப்படின்னா 1000ல இருந்து 300 டிடெக்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் இது சார்ஜ், இது அப்ராப்ரியேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டகரி அப்படின்னா டைப்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. டைப்ஸ் போட்டு இதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு, செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட், ரெடிமபிள் ஆர் இர்ரெடிமபிள், ரெஜிஸ்டர்ட் ஆர் பியரர், கன்வெர்ட்டபிள் ஆர் நான் கன்வெர்ட்டபிள். இதை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் டிபெஞ்சர்ஸ் ஆர் ஷோன் அண்டர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஸோ பொசிஷன் இன் பேலன்ஸ் ஷீட்னு போட்டுக்கோங்க. இந்த 6th பாயிண்ட் பொசிஷன் இன் பேலன்ஸ் ஷீட். இதை வந்துட்டு டிபெஞ்சர்ஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ல காட்டுறோம். அதுவே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் கேபிட்டல்னு போட்டு நம்ம வந்துட்டு காட்டுறோம் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா debentures can be converted into other debentures or shares. So on the basis of convertibility. ஸோ இதெல்லாம் பேசிஸ், இது பேசிஸ், இது பேசிஸ், இது பேசிஸ். ஓகே, நீங்க வந்துட்டு நான் சொல்ல சைடில் எழுதிக்கிட்டே வாங்க, ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா debentures cannot be இது அதான் சாரி debentures வந்துட்டு ஷேர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் ஆகும் அதர் கேட்டகரி டிபெஞ்சர்ஸ் ஆகும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஷேர்ஸை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் பாரோடு ஃபண்டை நம்ம ஓனரா ஆக்கிக்கலாம், ஓனரை நம்ம வந்துட்டு கடன்காரனா ஆக்க கூடாது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் கேன் பி கன்வெர்டட் debentures cannot be forfeited for non-payment of call of money. இப்போ ஷேர்ஸ் வந்துட்டு நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அந்த மணியை வந்துட்டு நான் கம்பெனிக்குள்ள எடுத்துக்கலாம். ஆனா இதை வந்துட்டு forfeit பண்ண முடியாது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் forfeiture. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா at maturity debenture holders get back their money. ஓகே, on the maturity basis, on maturity அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு மணி கிடைச்சிரும், ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மணி கிடைக்காது. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா லிக்விடேஷன் அப்போ நம்ம வந்துட்டு கேபிட்டல் ரீஃபண்ட் பண்ணிடணும்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா at the time of liquidation debenture holders are paid off before the shareholders. So priority over liquidation or priority at the time of liquidation. Okay, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க வந்து சைட்ல எழுதி வச்சு பார்த்துக்கோங்க. ப்ரையாரிட்டி எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாரோடு ஃபண்ட்ஸ்க்கு பே பண்ணிட்டு தான் நம்ம ஓனருக்கு பே பண்ணுவோம். பிகாஸ் இப்போ நான் தான் ஓனருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்க தான் ஓனருன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களோட கடன்காரன். ஓகே, ஆனா பிஸ்னஸ் வந்துட்டு தனியா ஒன்று இருக்கு. நீங்க வந்துட்டு பிஸ்னஸ்ல வந்து மணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், கடனெல்லாம் தீத்தா அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் என்னோட இன்கம் என்ன, உங்களோட இன்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாரோடு ஃபண்ட், அதாவது அவுட் சைடர்ஸ்க்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்சைடர்ஸ்க்கு பே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் preference should be always given to the outsider and then the payment should be made to the insider. Okay, so next என்ன அப்படின்னா types of debentures. டிபெஞ்சர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ இதுவும் கூட நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ டைப் ஆஃப் பேசிஸ்ல ஆன் தி பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி, ஆன் தி பேசிஸ் ஆஃப் கன்வெர்டபிலிட்டி, permanence is nothing but redeemability or redeemable. Okay, next negotiability and priority. Okay, security debentures எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ் அண்ட் அன்செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ். ஸோ செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ஒரு அந்த இப்போ நான் வந்துட்டு கடன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நீ கடன் பே பண்ணல, திரும்பி எனக்கு காசு பே பண்ணல அப்படின்னா நான் செக்யூரிட்டி ஒரு அசெட்ஸை வந்துட்டு மார்ட்கேஜ் பண்ற மாதிரி, ஏன்னா நான் ஏதாச்சும் ஒரு கமிஷன் மாதிரி நான் உனக்கு வந்துட்டு ஒரு அசெட் மேல நான் சார்ஜ் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுவே அன்செக்யூர்டுனா இதுக்கு இல்லை, அந்த செக்யூரிட்டியே நான் கொடுக்கல, சும்மா நீ கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா கொடு, நான் ஒரு செக்யூரிட்டியே இல்லாம நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸை வந்துட்டு எய்தர் அதர் நேச்சர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதர் நேச்சர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ அன்செக்யூரிட்டி டிபெஞ்சர்ஸ் நான் செக்யூரிட்டி டிபெஞ்சர்ஸா மாத்துவேன். ஸோ அது கூட கன்வெர்டபிலிட்டியில தான் வரும். ஓகே, அண்ட் இன்னொரு கேஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னா நான் கன்வெர்டபிலிட்டி. இதை நான் எய்தர், அதாவது கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்ல நான் எய்தர் அதை ஈக்விட்டிக்கு மாத்திக்கலாம், இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி கூட நான் மாத்திக்கலாம், அதாவது ஷேர்ஸா மாத்திக்கலாம், இல்லைன்னா அதர் கேட்டகரி டிபெஞ்சர்ஸா நான் மாத்திக்கலாம். அதுவே நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்னா நான் இப்போ டிபெஞ்சர்ஸா வாங்கினா நான் டிபெஞ்சர்ஸா தான் அதை ரீபே பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னா ரீபே அதாவது ரிடம்ஷன் கேட்டகரியில் நம்ம வந்துட்டு பண்றோம். ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ஒரு சர்டன் கேசஸ்ல நான் வந்துட்டு என்ன சொல்றது பே பண்ணிடுவேன். அதாவது நான் 5 இயர்ஸ்க்குள்ள நான் வந்துட்டு 5 lakh டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு போடும்போதே அந்த பாண்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த 5 lakh rupees நான் நெக்ஸ்ட் 5 இயர் எண்டில் நான் வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ். அதுவே இர்ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி 5 lakh இருக்கு, ஆனால் நான் இந்த 5 years 6 years அந்த மாதிரிலாம் நான் டேர்ம்ஸ் கணக்கில் அந்த லைஃப் ஆஃப் பிஸ்னஸ்லேயே நான் கொடுக்க மாட்டேன். ஒன்லி when the business is dissolved, only at the time of liquidation I will repay it. Okay, so அது வந்துட்டு irredeemable debentures. இதுல negotiability அப்படின்னா அது ரெண்டா பிரிக்கிறாங்க, ரெஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ் இல்லைன்னா பியரர் டிபெஞ்சர்ஸ். ரெஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ்னா யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ நான் அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகே, நான் இந்த மாதிரி டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு இப்போ நீங்க தான் எக்ஸ், நான் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு இஷ்யூ பண்றேன், நீங்க வந்துட்டு அதை காசு கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்க. ஸோ அந்த டிபெஞ்சர்ஸ் கம்பெனில வந்துட்டு இந்த மாதிரி இந்த பர்சன் so and so மிஸ்டர் எக்ஸ் ஆர் மிஸ் எக்ஸ் has bought this from a company for ₹100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரீபேமெண்ட் பண்ணும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் நான் பே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் சோல் ரைட் இருக்கு. ஓகே, நீங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட நேம், அட்ரஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் எல்லாத்தையும் நான் வந்துட்டு வாங்கி வச்சுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பியரர் டிபெஞ்சர்ஸ். ஸோ பியரர் டிபெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ,
ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸ் நீங்க இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஓகே உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து இந்தாப்பா நீ வச்சுக்கோ, எனக்கு பதில் நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பொசிஷனை மாத்துறீங்க. பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை மாத்துறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அதை பே பண்ணணும். அதாவது சாரி, அவங்களுக்கு தான் இந்த கம்பெனி வந்துட்டு பே பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னா ப்ரையாரிட்டி டிபெஞ்சர்ஸ். ஸோ ப்ரையாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் mortgage debentures are payable first out of the property charge, and second mortgage debentures அப்படின்னா debentures are payable after satisfying the first mortgage debentures. அதாவது இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 lakh வாங்கியிருக்கேன், நான் வந்துட்டு ஒரு அசெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜா வச்சிருக்கேன், அதாவது ஒர்த் ருபீஸ் 3 lakh அசெட்டை வந்துட்டு நான் இதுக்கு மார்ட்கேஜா வச்சிருக்கேன். ஆனா அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, அதாவது நான் வந்துட்டு அந்த கம்பெனிட்டு கேட்குறேன், நான் உனக்கு கொடுத்த கடன் வந்துட்டு 5 lakh, ஆனால் நீ எனக்கு 3 lakh தான் கொடுத்துருக்க அப்படின்னா செகண்ட் மார்ட்கேஜ்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது என்ன, மேபி இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து அது ஒரு 3 lakhன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த கேஸில் எப்படி நடக்கும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 lakh நான் இது பண்ணிட மாட்டேன். அதாவது இப்போ 4 lakh இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கனாலும் உங்களுக்கு புரியுது, எது பண்ணாலும் ஒரே எஃபெக்ட் தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ செகண்ட் மார்கேஜ் வந்துட்டு 4 lakh இருக்கு அப்படின்னா நான் என்ன நினச்சேன், சரி 4 lakh இருக்கு, 4 lakh நான் மார்கேஜ் பண்ணிட்டு நான் பேலன்ஸ் இருக்க 1 lakh மட்டும் நம்ம கேஷாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி யோசிச்சாங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மார்கேஜ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 lakh முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 4 lakh பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னா அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸ். ஸோ ரிடீமபிள் டிபெஞ்சர்ஸை நம்ம எப்படிலாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் par and redeemable at par or at discount அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்றாங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த எல்லா கேஸுக்குமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வச்சுதான் நம்ம மாடுலேஷன் பண்ணணும், டிங்கரிங் வேலை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் par. ஸோ par வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், par அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கம்பெனி ஃபேஸ் வேல்யூ தான் பார்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கம்பெனி இந்த ஃபேஸ் வேல்யூ தான் நாங்கள் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்போம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிடீமபிள் அட் பார்னா ஃபர்ஸ்ட் 100 rupees கொடுத்தேன் அப்படின்னா நான் 100 rupees தான் ரீபே பண்றேன், இல்லைனா டிஸ்கவுண்ட்ல ரீபே பண்றேன் அப்படின்னா 100 rupees கொடுத்துருக்கேன் ஆனால் நான் 90 rupees தான் பே பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? 100 rupees வாங்கியிருக்கேன் நான் ஒருத்தர்கிட்ட இருந்து கடன், உங்ககிட்ட இருந்து நான் 100 rupees வாங்கியிருக்கேன் ஆனால் நான் உங்களுக்கு 90 rupees தான் பே பண்ணணும். ரிடீமபிள் அட் டிஸ்கவுண்ட். அப்ப யாருக்கு லாஸ்? உங்களுக்கு லாஸ், எனக்கு ப்ராஃபிட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபிட். நெக்ஸ்ட் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆனா 100 rupeesக்கு ரெடீமபிள் அட் பார், 100 rupeesக்கு ரெடீம் பண்ணலாம். ரெடீம் அப்படின்னா ரீபேமெண்ட், இல்லைன்னா டிஸ்கவுண்ட்லேயே அதாவது 90லயே அவங்க மறுபடியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 80ல பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா 95ல பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ், நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு என்ட்ரிஸ் போடணும். நெக்ஸ்ட் டிபெஞ்சர் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அப்படின்னா 100ஓட எக்ஸ்ட்ராவா ஃபேஸ் வேல்யூட அதிகமா, அதாவது 110 கொடுத்துருக்கேன், எய்தர் 100ல பே பண்ணலாம் இல்லைன்னா 90ல பண்றாங்க. நெக்ஸ்ட் டிபெஞ்சர் இஷ்யூட் அட் par and redeemable at premium 100 rupees பண்றாங்க, ஆனா ரெடீம் பண்றது நான் 110 கொடுத்து நான் ரெடீம் பண்றேன். அப்ப கம்பெனிக்கு 100 வாங்கியிருக்கு கடனா, ஆனா 110 பே பண்ணுது அப்படின்னா 10 rupees எக்ஸ்ட்ரா கம்பெனியோட பாக்கெட்ல இருந்து போகுது. ஸோ அந்த 10 rupees லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன, டிபெஞ்சர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் redeemable at premium. ஸோ 90 rupeesக்கு கொடுத்துருக்கத 110 rupeesக்கு நம்ம ரீபே பண்றோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு 20 rupees கம்பெனிக்கு லாஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்படி யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். டிபெஞ்சர் இஷ்யூட் அட் ப்ரீமியம்னா 110 rupeesக்கு நம்ம வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம், அது 110 rupees இல்லைன்னா அதையும் மீறி 125க்கு இல்லைன்னா 105க்கு அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு
ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, ரிடம்ஷன் அட் அ டிஸ்கவுண்ட் மேபி ரேர் சர்க்கம்டன்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது நான் 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் 90 ருபீஸ் எனக்கு தரும்போது நான் ஒத்துப்பேனா? இல்லை நீங்கள் தான் ஒத்துப்பீங்களா? நான் 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் வந்துட்டு சொல்கிறேன் என்னால் 90 ருபீஸாக பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகாது. ஆனால் இன்கேஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், அதாவது நான் ஃபுல்லாக பேங்க் ட்ரப்ட் ஆகிட்டேன், என்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? பரவாயில்ல, 100 ரூபாயில் நம்மளுக்கு 90 ருபீஸ் வந்துடுது, இல்லை ஜீரோவா 90யா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பரவாயில்ல நீ 90 ருபீஸ் கொடுப்பா, ஒன்றும் இல்லாததுக்கு இதாச்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றது தான் இந்த கேஸ். ஸோ கான்செப்ட்ஸ் எப்பவுமே நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கணும். ஸோ மேஜர் கான்செப்ட்ஸ் இங்கே வருது. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் ஈச் ஆஃப் தி அபவ் கேசஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. வரிசையாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் ரிடீமபிள் அட் பார். இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து தான் நம்ம மணி வாங்குவோம். ஸோ எப்படி போகும்? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால், அந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறோம்? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட். ஓகே, கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அப்படி பிரிப்போம். மோஸ்ட்டாக டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே அப்ளிகேஷன். நம்ம ஷேருக்கு என்ன பண்ணுறோம்? ஷேர் வாங்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் போடுறோமா? ஸோ அதே மாதிரி ஷேர் வர இடத்துலலாம் இங்கே டிபெஞ்சர்ன்னு போடணும். ஸோ இதில் என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெடீமபிள் இருக்கா, ரிடம்ஷனுக்கும் சேர்த்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே நம்ம என்ட்ரி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த சென்ஸ் செகண்ட் என்ட்ரி எப்பவுமே டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா அது செகண்ட் என்ட்ரியில தான் காட்டணும். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் படிக்கிறோம். ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் படித்தோம், டிபெஞ்சர்ஸை செகண்டாக படிக்கிறோம். ஸோ செகண்டாக படிக்கிறதுனால டிபெஞ்சர்ஸோட செகண்ட் என்ட்ரியில் எப்பவுமே ரெடீமபிளோட கேஸ் பார்த்துக்கணும். டிஸ்கவுண்ட்ல ரெடீம் பண்ணியிருக்காங்களா, பார்ல ரெடீம் பண்ணியிருக்காங்களா, இல்லை ப்ரீமியம்ல ரெடீம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் என்ட்ரி மட்டும் நம்ம மாற்றிக்கணும். ஓகே, மற்றபடி மற்ற என்ட்ரி எல்லாமே சேம். மறுபடியும் நம்ம லாஸ்ட்ல ரீபேமெண்ட் பண்ணும்போது இந்த பார்ல பண்ணியிருக்கோமா, டிஸ்கவுண்ட்ல பண்ணியிருக்கோமா, இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ரைட் ஆஃப் பண்றது அதை லாஸ்ட், அதாவது நீங்க இன்டர் ஸ்டேஜ்ல அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு அது தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்க, நவம்பரில் தான் எக்ஸாம், ஆனால் நான் மோஸ்ட்டாக போர்ஷன்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் படித்த உடனே நான் வந்துட்டு அடுத்த ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வீடியோ போடுவேன். அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அட் ஸ்டெப்ஸில் படித்தோம் அப்படின்னா தான் புரியும். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டக்குன்னு ஃபவுண்டேஷன் அப்போ இல்லை சிபிடி அப்போ அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனாலும் இப்போ திடீர்னு ரிடம்ஷன் பார்க்கும்போது என்ன கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை நம்மளுக்கு ரெடீம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டீல் பண்ணணும். ஸோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் ரெடீமபிள் அட் பார். ஸோ 100 ருபீஸில் இஷ்யூ பண்ணுறாங்க, 100 ருபீஸில் இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு லாஸ் எதுவுமே கிடையாது, போட்ட காசு நம்மளுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கும்? அப்ளிகேஷன் மணி வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் மணி நம்மளுக்கு வருது அப்படின்னா அசெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகே, எதனால நம்மளுக்கு காசு வருது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விடணும். ஏன்? நம்ம வந்துட்டு எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா டிபெஞ்சர்ஸ்க்காக வாங்குறோம். ஓகே, அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இது என்ன அப்படின்னா டேஷ் பர்சன்டேஜ், அதாவது 9% டிபெஞ்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே 10% வந்துச்சுன்னா 12% வந்துச்சுன்னா அந்த மாதிரி இதில் காட்டிக்கணும். ஸோ இங்கே வரும் எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்கோம்? 100 ருபீஸ் வாங்கியிருக்கோம். ரீபேமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு செகண்ட் என்ட்ரி அப்படியே போட்டுடலாம். ஸோ செகண்ட் என்ட்ரி சேமாக தான் இருக்கும். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 2% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். இது வந்துட்டு நம்மளுக்கு லோன், அதனால நம்ம வந்துட்டு கிரெடிட் கொடுக்கணும். ஓகே, எந்த மணியை கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னா டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் மணியை டெபிட் கொடுக்குறோம், கிரெடிட் கொடுக்குறோம். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் மணிலேருந்து நம்ம வந்துட்டு டிபெஞ்சர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் என்ன இருக்கு? issued 40 lakh 9% debentures. ஓகே,
of rupees 50 each, payable on application as per term mentioned in the prospectus and redeemable at par any time after 3 years. அப்ப இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து redeemable debentures. ஓகே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டிமாண்ட் பண்ணா அவங்க வந்து பே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு டிபெஞ்சர்ஸ். எப்ப நம்ம ஜேர்னல் என்ட்ரி எடுத்தாலும் இந்த புக்ஸ் ஆஃப்னு எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டேட் இல்லைனாலும் டேட் காலம் போடணும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட் அண்ட் நம்பர் போடும்போது என்ன தெரியுமா, இம்பார்ட்டன்டான கேஸ். இப்போ 20 லேக் எழுதுறோம் வச்சுக்கோங்களேன், சாரி 20,000 எழுதுறோம், அடுத்த ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு 1000 rupees தான் வருது அப்படின்னா நம்ம இப்படி போடக்கூடாது. ஸோ இங்க கேப் வர மாதிரி இங்க கேப் வர மாதிரி நம்ம போடக்கூடாது. ஓகே, இது தப்பான கான்செப்ட். 20,000 இருக்கு அப்படின்னா கமா எல்லாமே கரெக்டா வரணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் இது நீங்க அங்க இங்கன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பி ப்ராப்பர் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ 40 lakh இஷ்யூ பண்ணுறோம், 40 lakh டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, 9/50 ஈச்ல பேபிள் ஆன் அப்ளிகேஷன் ஆஸ் பர் மென்ஷன் இன் தி ப்ராஸ்பெக்ட் ரிடீமபிள் அட் பார். ஸோ இஷ்யூ வந்துட்டு 50 ஈச் கொடுத்துருக்காங்க. அப்போ இஷ்யூவும் பார் தான். அப்போ பார் வேல்யூ என்ன அப்படின்னா 50. ஓகே, ரிடம்ஷனும் பார்ல தான் பண்றாங்க. அப்போ நோ ப்ராஃபிட் நோ கெயின். போட்ட காசு நம்மளுக்கு வந்துருது. இன்ட்ரெஸ்ட் மேபி நம்ம வந்துட்டு அதை தனியா ப்ராஃபிட் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ரீபேமெண்ட், பிரின்சிபல் ரீபேமெண்ட்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் டிபெஞ்சர்ஸ் 40 lakh ஷேர்ஸ் வாங்குறாங்க இன்டூ 50 rupees ஈச். ஸோ இந்த அமௌண்ட் வருது. டூ டிபெஞ்சர் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் என்ட்ரில டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு 9% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட், அதாவது மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா 9% டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு லோன். லோன் ஷுட் பி ஆல்வேஸ் கிரெடிட்டட். கடனை கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் என்னன்னா டிபெஞ்சர்ஸ் issued at discount and redeemable at par or at discount. இதோட சிச்சுவேஷன் நான் அதுலயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்ம டைரக்டா இந்த கேஸ்ல சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அத்துல் லிமிடெட் issued 1 crore 8% debentures of rupees 100 each at a discount of 10%. Okay, so இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். Redeemable at par at the end of the 10th year. Okay, 100% debentures, அதாவது debentures, sorry 8% debentures 100 each. இது par value. Discount of 10%. அப்ப 100ல 10% discount அப்படின்னா 10 rupees. ஸோ 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட், 10 rupees நம்மளுக்கு டிஸ்கவுண்ட். ரிடீமபிள் அட் பார் தான். பார்ல பே பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் அப்ப நம்ம 100 rupees பே பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நார்மலா நான் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு செகண்டா வருதுனால நம்ம செகண்ட் என்ட்ரில மேக் பண்ணணும்னு, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆனா இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் இதுதான் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளை ஆகும்போது நம்ம அலாட்மெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுறோம், அதாவது செகண்ட் என்ட்ரிக்கு அடுத்து வர என்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு எஃபெக்ட் காட்டணும். ஓகே, நார்மலா அதாவது அலாட்மெண்ட்டே இல்லை, அப்ளிகேஷன் அப்பவே எல்லாமே அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு செகண்ட் என்ட்ரில காட்டணும். இல்ல அலாட்மெண்ட் அதாவது இன்னொரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தேர்ட் என்ட்ரில காட்டணும்.
ஓகே, ஸோ 90 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 30 ஆன் அப்ளிகேஷன் அண்ட் 60 ஆன் அலாட்மெண்ட். கொஸ்டின்ல ஒருவேளை அப்ளிகேஷன் அப்பவே நான் வந்துட்டு 10 ருபீஸ் நான் வந்துட்டு பே பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான், அதாவது 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை இப்படி எடுத்துக்கணும். ஓகே, அப்ளிகேஷனோட நம்ம லாஸை காட்டணும். ஒருவேளை எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதாவது ஷேர்ஸா இருக்கட்டும் டிபெஞ்சர்ஸா இருக்கணும், அந்த கொஸ்டின்ல எதோட ப்ரீமியம் எடுத்துக்கிறது இல்ல எதோட டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறதுன்னு அவங்க கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா எப்பவுமே அதை வந்துட்டு நம்ம அலாட்மெண்ட்டோட எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ப்ரீமியமா இருக்கட்டும் இல்லைன்னா டிஸ்கவுண்டா இருக்கட்டும் அதை வந்துட்டு நம்ம அலாட்மெண்ட்டோட எடுத்துக்கணும். ஸோ என்ட்ரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு காசு வருது எவ்வளோ, 30 ஆன் அப்ளிகேஷன். ஸோ 1 crore into 30 rupees. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்னன்னா இது அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம், அந்த என்ட்ரி உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் என்ட்ரி, அலாட்மெண்ட். அப்ப ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருது, அலாட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 60 rupees வருது. ஓகே, அப்ப இதுல வந்துட்டு இன்க்ளூசிவ் ஆயிருக்கு, டிஸ்கவுண்ட் இன்க்ளூசிவ் ஆயிருக்குன்னா அப்ப இந்த அமௌண்ட்ல டிஸ்கவுண்ட்டை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப டோட்டல் அலாட்மெண்ட்டோட வேல்யூ என்ன, அலாட்மெண்ட்க்கு டிபெஞ்சர்ஸோட வேல்யூ டோட்டலா 70 ருபீஸ் இருக்கும். அதை தான் இங்க காட்டியிருக்காங்க. பிகாஸ் எதுவுமே சொல்லல அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் மணி இன்க்ளூட் ஆயிருக்கும். டிஸ்கவுண்ட் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்னா அப்ப டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப ஆட் பண்ணணும். அதுவே ப்ரீமியம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு ஆட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, 10 ருபீஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம 50 காட்டணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் போக போக நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் வந்துட்டு 10 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூல 10 போட்டு நம்ம டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் போட்டுறோம். ஏன் இது டெபிட் கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டெபிட்டட். ஓகே, ஸோ டிபெஞ்சர்ஸ் அலாட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு 60 ருபீஸ் கிடைக்குது. ஆனா டோட்டல் ஃபேஸ் வேல்யூ தானே நம்ம வந்துட்டு எப்பவுமே டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்க்கு போகுது அப்படின்னா, அதாவது அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இல்ல லோன் அக்கௌண்ட்க்கு மொத்தமா ஷேரா இருக்கட்டும் இல்ல டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறோம் அப்படின்னா அதோட ஃபேஸ் வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம். பிகாஸ் அந்த அமௌண்ட்டை சொல்லி தான் நம்ம வாங்கியிருப்போம். ஓகே, ஸோ எப்பவுமே இந்த இடத்துல மட்டும் டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ இவ்வளோ 1 crore இஷ்யூ பண்றோம், 100 ஈச் போடுறோம். ஸோ அப்ப இது வந்துட்டு ஒரு இந்த அக்கௌண்ட்ல 30 lakh ஒன்று ஏற்கனவே இருக்கு, டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். கிரெடிட்ல பை டிபெஞ்சர் அப்ளிகேஷன் ஒரு 30 lakh இருக்கு, சாரி 30 crores இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு 70 crores ஒன்று பைல இருக்கு. அப்ப இதோட வேல்யூ 100 crores ஏற்கனவே வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தி கான்செப்ட் இஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி எப்படின்னா ஷேருக்கு போடுவோம் இல்லையா, இது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் என்ட்ரி, இது மணி ரிசீவ் பண்ணதுக்கு என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி மணி ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அலாட்மெண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருணும். எவ்வளோ மணி வந்திருக்கு, நம்மளுக்கு 60 lakh வந்திருக்கு. ஓகே, இந்த 10 lakh அதாவது இந்த டிஸ்கவுண்ட் எப்படி நம்ம ரைட் ஆஃப் பண்றது அப்படின்றத நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா ஓகே, ஒரே வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நடத்தினாலும் நம்மளுக்கு வந்துட்டு குழம்பிடும், அதுக்கு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த கான்செப்டோட நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி இந்த டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அதாவது இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை நம்ம 3 பார்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சு சம் போட்ட அப்படி பார்த்தா தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம்னா 110 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெடிமபிள் அட் பார் ஆர் டிஸ்கவுண்ட் எய்தர் 100 rupees இல்லைன்னா 90 rupeesல பண்றாங்க அப்படின்றது தான் என்ட்ரி. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இஷ்யூ வந்துட்டு 110 rupeesக்கு பண்றோம் அப்படின்னா அதுல
100 rupees தான் debentures. ஆனா நான் 110 கொடுக்குறேன். ஓகே, கம்பெனிக்கு 100 rupees இதை நான் 110 rupees வாங்குறேன். 100 rupees தான் நீ ரீபேமெண்ட் பண்ண போறான். ஆனா நான் 110க்கு உங்ககிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னா கம்பெனிக்கு அது ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை ரிசர்வா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வ் தான் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஏன் நம்ம நார்மல் என்ட்ரி தான் டிபெஞ்சர்ஸ், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும் இல்ல ஷேரா இருக்கட்டும், அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஃபேஸ் வேல்யூ தான் காட்டணும். ஓகே, 110 வாங்கியிருக்காங்க, 110 வாங்கியிருக்காங்க. டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அப்போ எவ்வளோ இங்க அமௌண்ட் இருக்கோ அதை தான் நம்ம இங்க போடுவோம். டிபெஞ்சர் அப்ளிகேஷன்ல 110 வாங்கியிருக்காங்க. ஆனா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 100 தான். அப்ப பிரீமியம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 10 rupees வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட பிரேக்அப். ஸோ அதே இதுதான் சம்லையும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ஏன் நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டிபெஞ்சர்ஸ்ல அதாவது அப்ளிகேஷனோட போடுறோம், ஏன் நம்ம அலாட்மெண்ட்டோட போடலை அப்படின்னா, நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், ஏதாச்சும் ஒன்று பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம டிபெஞ்சர் அப்ளிகேஷனோட ஆட் பண்ணணும். டிபெஞ்சர் அப்ளிகேஷனோட நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லை ப்ரீமியம் வருது அப்படின்னா நம்ம அப்படி ட்ரீட் பண்ணிப்போம். இல்லைன்னா டிபெஞ்சர் அலாட்மெண்ட்ல நம்ம போடணும். இங்க என்ன கிளியரா கொடுத்துருக்காங்க, பேபிள் as ₹20 on application, 10% பிரீமியம்ல பேயபிள் as ₹20 அப்ளிகேஷன் அண்ட் ரிமைனிங் வந்துட்டு அலாட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன நம்ம பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு டவுட் வரும், அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது டவுட் வரும் இல்லையா? ஸோ 20 rupees வந்துட்டு 1 lakh 15 lakhல வருது. அதுல 20% 10% வந்துட்டு டிஸ்கவுண்ட் இன்க்ளூடட். ஸோ ₹50ல 10 எவ்வளவு வரும்? 5 rupees. ஓகே, இந்த ₹20ல 5 rupees வந்துட்டு டிஸ்கவுண்ட் வேல்யூ, சாரி பிரீமியம் வேல்யூ. ஸோ 15 rupees வந்துட்டு ஷேர் டிபெஞ்சரோட வேல்யூ அண்ட் 5 rupees பிரீமியமோட வேல்யூ. அதுதான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, 15 lakh into 15 lakh into 15 இது அண்ட் 15 lakh into 5 75 lakh. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி காட்டியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, பிரீமியம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணணும்னு சொன்னல, ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிடெக்ட் பண்ணா நம்மளுக்கு டிபெஞ்சர் வேல்யூ கிடைச்சிரும். லாஸ்ட் சம்ல என்னாச்சு, நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம். ஓகே, அந்த 10 rupees ஆட் பண்ணி 60 70 காட்டணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஈஸியா போட்டுடலாம். ஸோ என்ட்ரிஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க, ஆனா பார்ல பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது தேர்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஈஸியான மாதிரி இருக்கும். ஃபோர்த்தோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ வேர் டிபெஞ்சர்ஸ் ஆர் டு பி redeemed at premium, an extra entry is to be made at the time of issue. ஓகே, இஷ்யூ பண்றப்பவே ரெடீம் பண்ணும்போது போட்டோம். அதான் நான் சொன்னல செகண்ட் என்ட்ரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதை நம்ம தேர்ட் என்ட்ரிக்கு மாத்திக்கணும். ஸோ இதை வந்து நான் எக்ஸாம்பிள்ல நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Modern Equipments Limited issued 4 lakh debentures of 12% debentures of ₹100 payable as follows. Okay, on application 30 rupees. அப்ப இது வந்துட்டு par value. Okay, on application 30 rupees, on allotment 70 rupees. So next என்ன சொல்லியிருக்காங்க, the debentures were fully subscribed பண்ணிட்டாங்க and all the money was duly received. As per the terms of issue, debentures are redeemable at ₹110 per debenture. So redemption வந்துட்டு பிரீமியம்ல பண்றாங்க. நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸா 100 விட இன்க்ரீஸா பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பிரீமியம். இதுவே 100 விட கம்மியா பே பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப டிஸ்கவுண்ட்ல பே பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப பிரீமியம்ல பண்றாங்க அப்படின்னா 100 rupees வேல்யூ, அத இப்ப நீங்க வந்துட்டு கடன் வாங்கிருக்கீங்க, 100 rupeesக்கு வாங்கிருக்கீங்க, அத பிரீமியம்ல பே பண்றீங்க அப்படின்னா 100 rupees வாங்கின கடனை 110க்கு பே பண்ணும்போது அப்ப யாருக்கு லாஸ்? உங்களுக்கு லாஸ். அப்ப கம்பெனி வந்துட்டு 100 rupees வாங்கினதை 110 rupeesக்கு பே பண்றாங்க. அப்ப கம்பெனிக்கு 10 ரூபாய் 4 lakh ஷேர்ஸ்க்கு லாஸ். ஸோ 4 lakh into 10 வந்துட்டு கம்பெனிக்கு லாஸ். ஸோ அந்த என்ட்ரியை நம்ம எப்படி காட்ட போறோம் அப்படின்றது தான் இதுல இது.
4 lakh இல்ல 40 lakh. ஏன்னா 10 rupeesல 1 rupeeனா தான் 4 lakh. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி நார்மலாக போட்டுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ தேர்ட் என்ட்ரி பிகாஸ் கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்ளிகேஷனோட அவங்க காட்டுங்கன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ ரெடிம்ஷன் வந்துட்டு அப்ளிகேஷனோட அந்த என்ட்ரி காட்டாததுனால நம்ம வந்துட்டு எப்பவுமே அலாட்மெண்ட் அப்போ தான் காட்டணும். ஸோ ரெடிம்ஷனோட வந்தாலே நம்ம வந்துட்டு அலாட்மெண்ட்ல தேர்ட் என்ட்ரியில நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நீங்க செகண்ட் என்ட்ரின்னு வந்தது அப்படின்னா இஷ்யூ அப்போ யோசிக்கணும். இஷ்யூ அப்போ செகண்ட் என்ட்ரி யோசிங்க, ரிடம்ஷன் அப்போ தேர்ட் என்ட்ரி. ஓகே, இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணல, இஷ்யூ அப்பையும் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா தேர்ட் என்ட்ரி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 12% debentures allotment account debtor loss on issue. ஏன் இங்க லாஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 40 lakh லாஸ் should always be debited. ஓகே, அண்ட் டு 12% debentures account. எதனால அந்த லாஸ்? ஏன்னா இது கூட வந்துட்டு 280 தான் நம்ம காட்டணும். பிகாஸ் ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் நம்ம டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்ல காட்டுவோம். ஓகே, ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எப்படி காட்டினா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம், இல்லைனா ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியம், இல்லைனா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் கூட எழுதிப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி படிச்சுப்பாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு 12th வந்துட்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் படித்தேன். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அதை நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா பிரேம் ஆன் ரெட். பிரேம்னா ஹிந்தில லவ். ஓகே, ஸோ லவ் ஆன் ரெட் அந்த மாதிரி நான் படித்தேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ரிடம்ஷன்ல பே பண்றாங்க அப்படின்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம் வந்துடும். ஸோ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் பிரேம் ஆன் ரெட்ன்றது வந்துடும். எப்போ வரும்? ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியம் அப்போ வந்துடும். ஏன் அப்படின்னா ரிடம்ஷன் ஆன் ப்ரீமியம் அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பே பண்றோம், நம்மள மீறி எக்ஸ்ட்ராவா பே பண்றோம், அதனால லாஸ். ஓகே, இதை ஏன் நம்ம இங்க காட்டுறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே டவுட் வரும். ஏன் காட்டுறோம் அப்படின்னா அந்த லாஸை வந்துட்டு நம்ம எந்த அக்கௌண்ட்க்கு போடுறோம், எந்த அக்கௌண்ட்னால நம்மளுக்கு லாஸ் நடக்குது அப்படின்னா டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம் அப்படின்றது. இதை நம்ம ஃபைனலா என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம அடுத்து ஃபைனல் லாஸ்ட் இதுல பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நார்மல் என்ட்ரி, நம்மளுக்கு மணி வரதோடைய அதோட என்ட்ரி இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா debentures issued at discount and redeemable at premium. அப்போ என்ன வரும்? 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், பேமெண்ட் வந்துட்டு 110 rupeesக்கு நடக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன என்ட்ரி அப்படின்றத தான் பார்க்கணும். See, Agrotech Limited issued 150 lakh 9% debentures of 100 each at a discount of at a discount of 6%. So 100ல 6% na 6 rupees discountல கொடுக்குறாங்க. அப்போ இதோட மொத்த ஷேர் வேல்யூ 96. இதுக்கு தான் டிஸ்கவுண்டோட இது வந்து 96. ஓகே, ஸோ 100 rupees வந்துட்டு பார் வேல்யூ, redeemable at a premium. அப்போ இஷ்யூ டிஸ்கவுண்ட்ல ரிடம்ஷன் ப்ரீமியம்ல 5%. அப்போ 100க்கு 5% வந்துட்டு 105. ஓகே, இது எப்படி பே பண்றாங்க அப்படின்னா ₹50 ஆன் அப்ளிகேஷன் அண்ட் 44 ஆன் அலாட்மெண்ட். ஸோ இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இஷ்யூவும் சரி ரிடம்ஷனும் சரி அலாட்மெண்ட்க்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வேல்யூ நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இஷ்யூ பண்ண வேல்யூ தான் 44. அப்ப இதுல வந்துட்டு 6 டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 44 பிளஸ் 6 rupees டிஸ்கவுண்ட். அப்ப டோட்டல் டிபெஞ்சரோட வேல்யூ வந்துட்டு 50. ஸோ 50 பிளஸ் 50 100 rupees நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்டது கரெக்டா தப்பா அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி நார்மலா வந்துருச்சு பிகாஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால நம்ம வந்துட்டு தேர்ட் என்ட்ரிக்கு போகணும். அந்த தேர்ட் என்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா ரிடம்ஷன் வந்துட்டு நம்ம அதிகமா பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டிபெஞ்சர் ரிடம்ஷன்